செக் தடங்களுக்கு வருந்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சஸ்வின், இந்த மதிசன் நிலக்ஷனா வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறேன். எவ்வளவோ காரியங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும், அதெல்லாம் விட்டுவிட்டு உங்கள் நேரங்களை ஒதுக்கி ஒரே குடும்பமாய் நாங்கள் இருப்பதனால், நீங்கள் இங்கே வந்திருப்பதனாலே உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபித்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து ப்ரோக்ராமுக்குள்ளாக கடந்து செல்வோம். அதுக்கு முன்பதாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆமென். தேவன் ஆதியாகமம் புஸ்தகத்திலே இப்படியாய் சொல்லி இருக்கிறார். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்களை தனியே நீர் விடுவதே இல்லை ஆண்டவரே. ஏற்ற துணையை உண்டு பண்ணுகிற நல்ல கர்த்தர், அப்படியா எங்கள் வாழ்வில் ஆண்டவரே நீர் இடைப்பட்டு நீர் எங்களோடு கூட வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற நல்ல நேசர், உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இதோ இந்த செலிப்ரேஷன் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இதில் நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யத்தக்கதாய் நீர் எங்களுக்கு பழக்குவித்திருக்கிறீர். அப்படியாய் ஆண்டவரே, நாங்கள் யாவரும் சகோதர சிநேகிதத்தோடு ஒன்று கூடி இந்த நாளை ஆண்டவரை கொண்டாடும்படியாக, இந்த மணமக்களை உம்முடைய நாமத்தில் வாழ்த்தும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த வேலையை முற்று முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். Hello everyone, welcome to this beautiful time that we are celebrating Madhisan and Ilakshana. We are so glad to have you all. எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்காண்டி, and எங்களோட இந்த நல்ல தருணத்தை ஷேர் பண்ணுறதுக்காக உங்களை வரவேற்கிறேன். நான் பைபிள்லேருந்து ஒரு சின்ன சாப்டர் வேர்ஸ் வாசிக்க போகிறேன். ஸோ if you have Bible, or you can turn on your phone and you can read Colossians chapter 3 verse 12 to 19. So I'll start with a short prayer. Lord, open our hearts and minds by the power of your Holy Spirit, that as these scriptures are read and your word is proclaimed, we may hear with joy. Colossians chapter 3 verse 12. Therefore, as God's chosen people, holy and dearly loved, clothe yourselves with compassion, kindness, humility, gentleness, and patience. Bear with each other and forgive one another if any of you has a grievance against someone. Forgive as the Lord forgave you. And overall, these virtues put on love, which binds them all together in perfect unity. Let the peace of Christ rule in your hearts, since as members of one body you were called to peace, and be thankful. Let the message of Christ dwell among you richly as you teach and admonish one another with all wisdom through psalms, hymns, and songs from the Spirit, singing to God with gratitude in your hearts. And whatever you do, whether in word or deed, do it all in the name of the Lord Jesus, giving thanks to God the Lord through him. Wives, submit yourselves to your husbands as is fitting in the Lord, and husbands, love your wives and do Jesus Christ. May his blessings be upon you, and we are so happy in your unity, and nice to see you both here. Thank you so much once again.
கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. பைபிள் ரீடிங் ஃபார் வெட்டிங் ரிசப்ஷன், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதலும் உள்ளவர்களுமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்றும் மாறாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் 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 ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமை தேவன் அழைக்க அவன் கீழ்ப்படிந்தானே. அசைவில்லாத விசுவாசம் தன் வாழ்வினில் அடைந்தானே. ஆபிரகாமை தேவன் அழைக்க அவன் கீழ்ப்படிந்தானே. அசைவில்லாத விசுவாசம் தன் வாழ்வினில் அடைந்தானே. அதுவே அவனது ஆசீர்வாதம். அது போலும் ஆசீர்வதிப்பார். அலையலையாய் வரும் ஆசீர்வாதம் அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்றும் மாறாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள்
சொன்ன வார்த்தைகளை விசுவாசத்தை காத்து கொண்டார். கண்மலையிலே உள்ள வீடாய் உன்னை ஆசீர்வதிப்பாரே. தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசத்தை காத்து கொண்டார். கண்மலையிலே உள்ள வீடாய் உன்னை ஆசீர்வதிப்பாரே. கலங்காமல் என்றும் சுகமாய் வாழ்வாய். கலங்காமல் என்றும் சுகமாய் வாழ்வாய். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம் அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் என்றும் மாறாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள் 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 ஆசீர்வாதங்கள். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உணவும் உம் கரங்கள் நான் கண்டேன். நாளை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை
மறந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நிற்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். மாறி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இந்த நாளில் கூட வந்திருக்கும் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். முக்கியமாக மதீசன் எலெக்ஷனுக்காக நன்றி. கடந்த வாரத்தில் இலங்கை தேசத்தில் திருமணமாகி நியூசிலாந்து தேசத்துக்கு வந்து இன்னைக்கு நம்மளோட சேர்ந்து ஒரு மறுபடியுமாக ஒரு திருமண விழாவிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக எல்லாரும் நல்ல அழகாக இன்றைக்கு ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறோம். முக்கியமான ஒரு நாளாக இருப்பதுனால. ஆனால் அதை விட அதாவது மதீசனும் நிலக்ஷனாவும் இன்னும் அழகாக அவர்கள் தங்களுடைய ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் வாசித்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்கள் எல்லோருக்குமாக அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் அது ஒரு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது எங்கள் வாழ்க்கையில வந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறவர். நம்முடைய வெளி அலங்காரம் அல்ல நான் சொல்வது, உள்ளான அலங்காரம், வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் இயேசு வந்து அழகாக மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே 3 விதமான அழகுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து அதாவது நீங்கள் உங்களை பார்க்கிற விதம், எப்படி நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படியாக உங்களுடைய அழகுகள் அலங்காரம் இருக்கிறது வந்து. அல்லது மற்றவர்கள் உங்களை பார்க்கிறது, எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அழகம் இருக்கிறது. 3வது காரியம் வந்து தேவன் பார்க்கிற அழகு. எனவே இந்த நாள்ல வந்து இயேசுவை நாம் ஒரு பகுதியாக வைத்துக் கொள்வோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே பார்ப்பது குறைவாகவும் அதிகமாக விதத்திலே வந்து அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி, அவர் கொடுக்கிற வாழ்க்கையை பார்க்க தேவன் நிச்சயமாக கிருபை கொடுப்பாராக. இந்த வேத பகுதியில இருந்து பவுல் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எழுதியிருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். வந்து அதாவது நான் முதல் சொன்னது போல வந்து ஒவ்வொரு நாளும் நாம் இப்படியாக ட்ரெஸ் பண்ணுவோமா? இல்லை. கல்யாணம் இப்படியான ஒரு முக்கியமான நாள் தான் பண்ணுவோம். ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் வந்து இப்படியாக அழகா இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. வந்து அந்த அந்த அழகு வந்து நாம் அணிந்திருக்கிற
ஆடையிலேயோ அல்லது எங்களுடைய ஆபரணங்கள் நகைகளிலேயோ அல்லது வெளியான எந்த காரியத்திலேயும் அல்ல. இன்றைக்கு இருக்கிற அந்த அழகு போல எப்போதும் இருக்க வேண்டுமா இருந்தால் நம்ம மகிழ்ச்சியா இருப்பது இன்னும் ஹாப்பி, உள்ளே இருக்கிற நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை தான் 12வது வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12 சொல்லுது. 5 விதமான காரியங்கள் இங்கே சொல்கிறது. ஒன்று உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இவர்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் தரித்து கொள்ளும் போது அடுத்த வசனத்தில் ஒரு வசனம் வருது. நமக்கு வரக்கூடிய சில காரியங்கள் வாழ்க்கையில எப்போது நான் அடிக்கடி சொல்வது ஒரே பிளாட்டோவா இருக்காது. வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுனா இருக்கு. எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனைகள், சின்ன காரியங்கள் அல்லது ஒரு சோர்வுகள், அசதிகள், ஏதோ ஒரு காரியங்கள், சின்ன சின்ன சலசலப்புகள் குடும்பத்துல கணவன் மனைவி மத்தியில வரும்போது அடுத்த வசனம் நமக்கு உதவி செய்கிறது. ஏனென்றால் சொல்லுது உங்கள் ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டாகினால் உங்களுக்கு கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். மன்னிப்பதற்கு நான் முதல் சொன்ன அந்த 5 காரியங்களும் நமக்கு உதவி செய்கிறது. ஏன் உதவி செய்கிறேன்னு சொன்னா அடுத்த 14வது வசனம் சொல்லுது, இவை யாவற்றிலும் அன்பு பொண்டாக, அதாவது இணைத்துக் கொள்ளுதா. அன்பு இணைத்துக் கொள்வதனால நான் செய்கிற தவறுகள், தப்புக்கள், பிரச்சனைகள், குடும்பத்துல வரக்கூடிய காரியத்துல அது பெரிதாக தெரியாது. ஏனென்றால் அந்த அன்பு எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். அப்படியேதான் சொல்லுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அதுக்கு பொறாமை இல்லை, அயோக்கியமானதை செய்யாது, சினமடையாது, தீங்கு செய்யாது, சகலத்தையும் தாங்கக்கூடியது, சகலத்தையும் நம்பக்கூடியது, சகலத்தையும் சகிக்கக்கூடியது. அவ இப்படி இருக்கும்போது 15ஆம் வசனம் சொல்லுது 3ஆம் கொலோசியர் பார்க்கும்போது கொலோசியர் 3:15 சொல்லுது எங்க வீட்டுல தேவனுடைய சமாதானம் ஆட்கொள்ளுமா. அப்படித்தான் இதை சொல்லுது. இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கள், உங்க இதயங்களிலே தேவ சமாதானம் ஆட்கொள்ள கடவுது. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட இணைக்கப்பட்டு ஒவ்வொன்றும் கண்டிஷனோட வருகிறது. அந்த முக்கியமாக அந்த 5 காரியங்களை அதை அணிந்து கொண்டிருக்கும் போது, அது நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அதாவது இரக்கம், உருக்கம், அதாவது நீடிய சாந்தம், பொறுமை, இப்படியான காரியம் வரும்போது கோபம் வந்தாலும் அதை நாங்கள் சமாளித்து செல்ல முடிகிறது. அது அன்பு இணைக்கிறது. இந்த காரியம் நடக்கும்போது வீட்டில் நிச்சயமாக சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் வருகிறது நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்க நிச்சயமாக போன வருஷத்துல கல்யாணம் பண்ணும்போது சொல்லியிருப்பீங்க சுகத்திலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் சுகவீனத்திலும் எல்லாத்திலையும் நான் உன்னை கனப்படுத்தி உனக்கு எல்லாவற்றையும் காப்பாற்றுவேன்னு சொல்லி, அந்த காரியம் ஒரே நாள்ல முடிக்கிற காரியம் அல்ல. இது தொடர்ச்சியாக போகக்கூடிய காரியம். ஏனென்றால் நாம் தேவனோட உடன்படிக்கை செய்கிறோம். தேவனுக்கு முன்பாக வைத்து உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே நீர் இருக்கிறீர் கூட இந்த திருமண நாள்ல ஒரு பெரிய உடன்படிக்கை செய்து நாங்கள் ஆணும் பெண்ணுமாக, முக்கியமாக மதீசனும் நிலக்ஷனாவும் கரம் பிடித்து நடத்துற இங்க நடத்தும் போது தேவன் செய்கிறார். அப்ப உங்களோட வீட்டுல சமாதானம் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் நீங்கள் ஒருவரை தாங்கி செல்ல தேவன் கிருபை கொடுப்பார். என்றால் தேவனுடைய உடன்படிக்கை உங்களோட கூட இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப எதை செய்தாலும் தேவனுக்கு என்று நீங்க பிரியமா செய்ய தேவன் கிருபை கொடுப்பார். 17ஆவது வசனம் 18 சொல்லுது, மனைவிகளே நீங்கள் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதே போல அடுத்த வார்த்தை சொல்லுது, புருஷர்களே நீங்கள் உங்கள் மனைவி மேலே அன்பு கூறுங்கள். நம்ம சொன்னது போல அன்பு தேவனால் இருக்கிறது. தேவன் அன்பா இருக்கிறார். அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5 சொல்லுது, அவருடைய வசனத்தை கை கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்குமா. அப்ப வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை வேணும், தேவன் வேணும். அவரை நம்பி வாழும் போது உங்க வாழ்க்கையில் நான் சொல்லப்பட்ட காரியங்கள் நடைபெறும். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த தேவன்
உங்களை கரம் பிடித்த தேவன் அது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. இன்றைக்கு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் முன்பதாக நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நடத்துவாராக. ஒரு விஷயம் நாங்கள் எழுந்திருந்து இவர்களுக்காக நாங்கள் ஜெபித்த பிற்பாடு மற்ற காரியங்களுக்காக நாங்கள் கடந்து செல்லலாமாக. கிருபையாய் நீர் ஆண்டவரே எங்களை இந்த நாளில இந்த இடத்திலே கூட்டி வந்தீர். தகப்பனே, நாங்கள் வந்திருக்க ஒவ்வொருவரும் மன மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே இருக்கின்றோம். அப்பா, மதிசனுக்காக நிலட்சணக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே முன்குறித்தை தெரிந்து ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் இவர்களை கரம் பிடித்து நீரும் கூட உடன்படிக்கை செய்து இன்றைக்கு ஆண்டவரே இந்த நியூசிலாந்து தேசத்திலே மறுபடியுமாக இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். தகப்பனே, உம்முடைய அன்பின் கரம் அப்பா இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக இருப்பதாக. தேவரீர் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அன்பானது இவர்கள் வாழ்க்கையில எப்போதும் ஆண்டவரே பரிபூர்ணமாக விளங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில இயேசுவை முதலாக வைக்க, ஆண்டவரே தேவனை முதன்மையாக வைக்க தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கட்ட ஆண்டவரே தேவன் கிருபை கொடுப்பீராக. என்னதான் ஆண்டவரே சோர்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் என் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்க என் தேவனை கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையாக குடும்பங்களாக நாங்கள் இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த சாயங்கால வேளையில ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே இவர்கள் மேல தங்குவதாக. என் தேவனுடைய தேவை ஆண்டவரே கரம் இந்த பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க. வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால பரத்திலிருந்து கிடைக்கும்படியாக இதை சொல்வது போல எல்லா நன்மையான ஈவுகளும் பிதாவாகிய தேவனாகிய உம்மிடத்திலிருந்து வருகிற நாங்கள் விசுவாசிப்பதனால் இவர்களுக்கும் அந்த நன்மையான ஈவுகள் வந்து கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. என் தேவனுடைய கரம் தொடர்ந்து வழிநடத்தட்டும். தொடர்ந்து இந்த ஆண்டவரே இந்த ஃபங்க்ஷன் முழுவதும் கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக. தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் மகள் அன்பின் தகப்பனே. ஆமென். அமர்ந்து கொள்ளுமா.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய், நீ காண்பாய். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லத்தில் உன் மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகள் போல் பலமாக. இல்லத்தில் உன் மனைவி கனி தரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகள் போல் வளர்வார்கள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும்
நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியேனையும் ஒரு சிறு சாட்சியாக இந்த இடத்துல தேவன் உங்கள் முன்னே நிறுத்தி இருப்பதனாலே அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். வெட்டிங் நாட்களிலே சாட்சி கூறுவது வெட்டிங்கை பற்றி தான். ஆமென். லேடியா சிஸ்டர் சிரிக்கிறாங்க. அவங்களுடைய வெட்டிங் நாட்கள் எல்லாம் ஞாபகம் வருது போல இருக்கு. கர்த்தர் நல்லவர். யாவருக்கும் தெரியும், நாங்கள் முதல் தலைமுறையாக கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு தேவனை பற்றி பிடித்து வருகிற நாங்கள், எங்களுக்கு வேத வெளிச்சம் வேதம்தான், எங்களுக்கு வழிகாட்டி வார்த்தை தான். ஆமென். அப்பொழுது எங்களுக்கு முன்மாதிரி யார் என்று கேட்டீர்கள் என்றால், வேதத்தில் காணப்படுகிற ஜெப வீரர்களும் அப்படியாய் வாழ்ந்து சாட்சியாய் வேதர், அதாவது எப்படி என்றால் எங்களுக்கு முன்பாக முன்னோடிகளாக ஓடினவர்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இல்லையா. ஆபிரகாம் முதல் எல்லாவற்றையும் நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். என்றால் நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலே நான் கர்த்தரிடத்திலே கேட்டது என்னவென்றால், தேவனிடத்திலே அந்த ஒளியிலே அந்த ஒரு பரிமாற்றம் காணப்பட்ட நாளிலே நான் தேவனிடத்தில் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான்: ஆண்டவரே, இப்பொழுதுதான் நான் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு உம்மை நான் கண்டுகொண்டேன். நீர் என்னை மறுபடியும் மனிதர்களிடத்திலே அனுப்புகிறீரே என்று நான் ஒரு கேள்வியை கேட்டேன். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஒளியிலே காட்டின முகம் பாஸ்டர் விக்கி உடைய முகம்.
ஏனென்றால் நீ அங்கே செல்ல வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படி சொன்னதனாலே தான் நான் அதை கேட்டேன். ஏனென்றால் இப்பொழுது தானே மனிதர்களினால் ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்டு சகோதரங்கள், குடும்பங்கள், அதாவது உற்றார் உறவினர்கள் எல்லாராலும், நான் நம்பின அனைத்து ஜனங்களாலும் கைவிடப்பட்டு தற்கொலைக்கு தயாராக இருந்த என்னை அவர் கரம் பிடித்தார் அந்த நாளிலே. அப்படியா என்னை கரம் பிடித்ததனாலே நான் அந்த கேள்வியை கேட்டேன். ஏனென்றால் இப்பொழுது தானே ஆண்டவரே நான் மனிதர்களினால் ஏமாற்றப்பட்டு உண்மை நான் கண்டுகொண்டேன். நீர் என்னை தேடி வந்தீரே, மறுபடியும் நீர் என்னை மனிதர்களிடத்தில் அனுப்புகிறீரே என்று நான் கேட்ட கேள்விக்கு தேவன் கொடுத்த பதில் இதுதான். நீ போக வேண்டியது நான் உனக்கு கொடுக்கிற கட்டளை. நீ சபையில் இருக்கும் பொழுது நீ என்னை நோக்கி பார்க்க வேண்டும், நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். ஆமென். இது ஒன்றே தேவன் எனக்கு சொல்லி அனுப்பின காரியம். நான் ரட்சிக்கப்பட்டது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2014. 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அதிகாலை ஞாயிறு ஆராதனையிலே, அன்றைய நாள் உயிர்த்தெழுந்த நாள், தேவனுடைய வல்லமையினால் அந்த நாளிலே என்னுடைய ஓடாத காரும் ஓடி தேவன் அந்த நேரத்திலே என்னை சபைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அந்த நாள் முதல் நாங்கள் இங்கே உங்களையே எங்கள் குடும்பமாக கொண்டு வேதம் எங்களுக்கு கற்பித்தது போல நீங்களே எங்களுடைய சகோதரனும் சகோதரியும் தாயாய் இருக்கிறீர்கள் என்ற வேதத்தை நாங்கள் பற்றி கொண்டு அந்த வார்த்தையை பின்பற்றி இந்நாள் வரை நாங்கள் நடந்து வருகிறோம். இவர் என்னுடைய மூத்த அக்காவுடைய 2வது பிள்ளை, மூத்த மகள் சிந்துஜா முதலில் வேதம் வாசித்தாள் ஆங்கிலத்திலே. 2வது இவர் மூத்த மகன். 3வதாக லோகேசன், அவர் 3வது மகன் என்னுடைய மூத்த தமக்கைக்கு, அதாவது மூத்த அக்கா. தமக்கை என்றால் மூத்த அக்கா, பெரிய அக்கா, என்னுடைய ஃபர்ஸ்ட் எல்டர் சிஸ்டர். யங்கர் சிஸ்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அனைவருக்கு, விஜிதினி அவர்கள். மூத்த அக்காவுக்கு இப்பொழுது மகள் திருமணம் முடித்து விட்டால் தேவனுடைய கிருபையினாலே அப்பாவுக்கு ஒரு மிகுந்த பாரம். மகனுக்கு எப்பொழுது திருமணமாகும்? என்னுடைய சகோதரி மிகவும் வாஞ்சையாய் ஜெபிக்கிறவர், ஜெப வீரர் என்று நான் சொல்லுவேன். எப்பொழுதும் எதை செய்வதாக இருந்தாலும் ஜெபத்தில் வைத்து அநேக நாள் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து முடிவுகளை எடுக்கிறவர். அப்படியாய் இவருடைய விஷயத்திலும் இந்த கல்யாணத்திலே உறுதியாய் என்னிடத்திலே சொன்னார், தேவன் உன்னைத்தான் இதில் ஈடுபட சொல்லுகிறார், இதில் நான் தலையிடுவதில்லை. கர்த்தர் எனக்கு சொல்லிவிட்டார், நான் தலையிடக்கூடாது, நீதான் முழுக்க நீ இந்த கல்யாணத்திலே தலையிட வேண்டும், நீதான் பார்க்க வேண்டும், நீதான் நடத்த வேண்டும் என்று மிகவும் உறுதியாக திடகாத்திரமாக ஜெபத்தில் வைத்திருந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு என்னிடத்தில் சொல்லிவிட்டார். அப்பொழுது நான் மறுபடி ஜெபத்தில் வைத்தேன், உண்மைதானா என்று. ஆண்டவரும் வழிகளை திறந்தார். அப்பொழுது நாங்கள் மிஷன் ட்ரிப்புக்கு போன வருஷத்திலே பிப்ரவரி மார்ச் செல்லும் பொழுது ஜெபத்தோடு கூட நான் சென்றேன். ஆபிரகாமுக்கு எலியேசர் போல என்னுடைய அக்காவுக்கு நான் தேவன் அனுப்பினார். நானும் எலியேசர் ஜெபித்து கொண்டு போனது போல நானும் ஜெபித்தேன். ஆனால் நான் ஒன்று கேட்டேன், எலியேசருக்கு நீங்கள் எப்படி கிணத்தடியில் காட்டினீரோ அதே போல ஆண்டவரே நீர் எனக்கு காட்ட வேண்டும். இதுதான் என்னுடைய ஜெபம். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, ஜெபங்களை கேட்கிறவர். ஆமென். அதே போல சிறு மாற்றத்தோடு தேவன் எனக்கு இந்த மகளை காண்பித்தார். எப்படி என்றால், பாஸ்டர் ஜோனி ட்ரிங்கோமலையில் இருக்கிற நம்மோடு கூட சேர்ந்து ஊழியத்தில் ஓடுகிற ஒரு பாஸ்டர், எங்களுடைய ஊழியங்கள், நாங்கள் செய்யும் ஊழியங்கள் அங்கே அநேகம் செய்கிறோம். ஸோ அவரை சந்திக்கும் பொழுது நான் முதலில் இந்திய தேசத்துக்கு சென்றேன். டிவிஜிஎம்ல நான் மிஸ்ஸஸ் கிறிஸ்டோபர் இடத்துல நான் கேட்டேன், இப்படியா சிஸ்டர், இப்படி நாங்கள் வரன் பார்க்கிறோம், எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஊழியம் செய்கிற பெண் மாத்திரம்தான் என்று கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அதனாலே ஊழியம் செய்கிற பெண் நாங்கள் பார்க்கிறோம் அப்படி என்று. எந்த குவாலிட்டியோ எதுவும் தேவையில்லை,
நீங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் கிறிஸ்டோஃபரை அவங்களிடத்திலே நாங்கள் சொன்னோம். அதுக்கு பிறகு மருமகளிடத்திலே சொன்னோம். 2 பேரும் சில முயற்சிகளை எடுத்தார்கள், ஆனால் அது பலன் பெறவில்லை. நாங்கள் அப்போ யாரையும் பார்க்கவும் இல்லை, முடிவு பண்ணவும் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு கடந்து சென்றோம். ஸ்ரீலங்கா தேசத்திலே நாங்கள் ஊழியங்களை துவங்கி திருவோணமலைக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது 1000 தடைகள் வந்தன. யானை காட்டுக்கு நடுவில் வேனு ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. இதெல்லாம் தாண்டி கர்த்தரிங்களை அருமையாய் பாதுகாப்பாய் கொண்டு போனார். அது B2 என்ற கிராமம். B2 என்ற கிராமத்திலே ஒரு தண்ணீர் போர், அதாவது போர் பம்ப் திறந்து வைக்கிற அன்றைக்கு ஒரு கிண்டர் கார்டனில் அங்கே பிள்ளைகள், அங்கே படிக்கும் பிள்ளைகளுக்கு அந்த தண்ணீர் தேவைப்படுவதனால் அந்த ஊழியத்துக்கு நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். அங்கே போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு மறுபடியும் அந்த காரியத்தை நினைவு கூறினார். ஜெபித்த ஜெபங்களை அந்த இடத்திலே வைத்து நான் பாஸ்டர் ஜோனி இடத்திலே கேட்டேன். உடனடியாக அவர் சொல்லிவிட்டார், இப்படியாக ஒரு பெண் இருக்கிறது, மிகவும் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை, எந்த பொண்ணையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் யாருக்கும் கல்யாணமும் கட்டி வச்சது கிடையாது, பேசினதும் கிடையாது. இதுதான் முதல் தடவை நீங்கள் ஊழியக்காரர்கள் கேட்கிறீர்கள் என்பதனாலே நான் இவர்களை உங்களிடத்திலே நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என்று அந்த அந்த போர் தண்ணி எடுக்கிற இடத்திலே எங்களுக்கு இந்த நிச்சயத்தை அவர் அந்த பாஸ்டர் இடத்திலே பேசும்படியாக, மனமுடிக்கும்படியாக, அதாவது மனமுடிக்கணும் முடிவு செய்யும்படியாக, மன்னிக்கவும், அவர் கிருபை அளித்தார். ஸோ எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவரே கிணறு தான் இல்லை, ஒட்டகம் இல்லை, பட் பரவாயில்ல, இங்கே போர் இருக்கு, தண்ணி வருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறவர். ஆமென். அந்த இடத்திலே நான் அதை பேசும் பொழுது ஆவியானவர் எனக்கு அது உணர்த்தின காரியம் இதுவே என்பதனால் சரி என்று அங்கேயே நாங்கள் முடிவு செய்து விட்டோம். பெண் பார்ப்பது என்பது ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற, என்னடா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இதுக்கு பிறகு பெண்ணு எப்படி இருந்தா என்ன, கருப்பாக இருந்தா என்ன, சிவப்பாக இருந்தா என்ன, நெட்டியாக இருந்தா குட்டியாக இருந்தா ஒன்றுமே இல்லை. என்னென்னா தேர் இஸ் நோ, அதாவது இந்தந்த தேவைகள் வேணும் என்று நாங்கள் பெண் பார்க்க செல்லவில்லை. ஒரே ஒரு தேவையோடு சென்றோம், ஊழியர் செய்கிற பெண் எங்களுக்கு தேவை அப்படி என்று. அதனால் நாங்கள் அவர் பாஸ்டர் ஜோனியுடைய வார்த்தையை நம்பி நாங்கள் ஒப்புக்கொண்டோம். உடனே நான் வீட்டுக்கு தெரிவித்தேன். நேர அடுத்த நாள் ஊழியத்திலே ஒரு இடத்துல ட்ரை கூட்ஸ் கொடுக்கும் இடத்திலே பெரிய குளம் என்ற இடத்துக்கு நாங்கள் கடந்து சென்றோம். அந்த இடத்திலே முதன்முறையாக நிலக்ஷனாவுடைய குடும்பத்தை நான் கண்டேன். ஒரு நிமிஷம் தான் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஓகே என்னென்ன படிக்கிறீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ஓகே. அதுக்கு பிறகு தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் மார்ச் மாதம் இங்கே நான் திரும்பி வந்த உடனே எல்லாவற்றையும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம். ஃபோனில் எல்லாம் பேச மிகவும் உற்சாகமாக நிலக்ஷனாவுடைய தமையன் தான் இதில் இன்வால்வ் ஆனது. நிரோஜன் நல்ல உற்சாகமான படியன், நல்ல குணமுள்ள தங்கை, ஒரு தமையன். அவருக்கு நல்ல குடும்பம், கர்த்தருக்குள் கட்டப்பட்ட குடும்பம், சாட்சி பெற்ற குடும்பம், முழு குடும்பமும் தேவனுக்குள்ளாக அங்கே ஊழியம் செய்கிற குடும்பம். ஸோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்படியா இருந்ததுனாலே நாங்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. உடனே பேசினோம். சில தயார்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்தோம், என்னென்ன எப்படி தயாராக வேண்டும் என்று. அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டால் அதற்கு பின்பதாக நாங்கள் இங்கே இவருக்கு ப்ரீ வெட்டிங் கிளாஸஸ் இவருக்கு கொடுக்கப்பட்டது. நிலக்ஷனாக்கு அங்கே ட்ரிங்கோவிலே ப்ரீ வெட்டிங் கிளாஸஸ் கொடுக்கப்பட்டது. சபையிலே முறையாக 3 வாரங்கள் இங்கே அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அதற்கு பின்பதாக நாங்கள் திருமணத்துக்கு கடந்து சென்று செப்டம்பர் மாதம் எத்தனாம் தேதி சொல்லுவோம், அவங்க டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஞாபகம் வச்சுருக்காங்க. 19 செப்டம்பர் இவர்களுடைய திருமணம் தேவனுடைய கிருபையினாலே முடிந்து வைக்கப்பட்டது. இந்த தேசத்தில் முதலாவது நாங்கள் பேசுறது என்னவென்றால் இங்கே தான் திருமணம் வைக்க போகிறோம் என்று, அல்லது அங்கே திருமணம் வைத்துட்டு இங்கே மெயின் ரிசப்ஷனை வைப்போம் என்று நாங்கள் தீர்மானித்தோம். ஆனால் அவர்களுடைய தாய் தகப்பனுடைய விருப்பத்தின்படி, தமையனுடைய விருப்பத்தின்படி அங்கே சில காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டி வந்தது. அங்கேயே நாங்கள் 3 ஃபெஸ்டிவல் அவியலுக்கு கொண்டாடிட்டோம். 1 வெட்டிங் செரிமனி, ரிசப்ஷன், அதுக்கு பிறகு ஈவினிங் ஈவினிங் கெட் டுகெதர். 3 ஃபெஸ்டிவலும் கொண்டாடியது. இது 4வது ஃபெஸ்டிவல் அவியலுக்கு. ஸோ தே ஆர் ஸோ லக்கி
And on behalf of my elder sister, I'm saying we are so lucky to have Nilakshana in part of our family. ஏனென்றால் ஜெபித்து கிடைக்கும் பொருள் அது எவ்வளவு விசேஷம் என்பதை நான் உணர்ந்தவன். ஸோ அப்படியாய் நாங்கள் ஜெபித்து இந்த மகளை எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அதனாலே தேவனுடைய நாமத்தை நான் இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துகிறேன். இது பெரிய சாட்சியாக நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்றால் தொடர்ந்து சொன்னால் போர் அடித்து விடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஜெபங்களை கேட்கிறவர், அதிகாலையில் அவர் பேசுகிறவர். அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடப்போமானால் காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்பதை அவர் எங்கள் மூலமாய் நடத்தி இன்றும் நான் உங்களோடு கூட ஜீவிக்கிறேன் என்று உறுதி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்படியாய் நான் உங்களுக்கும் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரனை தேடலாம். நீங்கள் ஜெபத்திலே வையுங்கள். அவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சரி, அவர் போதுமானவராய் இருந்து உங்களை வழிநடத்த சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அடுத்ததாக கேட்கிறீர்கள். பொழுது கேக் கட்டி வெட்டினா பிரபா அப்படிருங்க. ஒன்றும் அப்படிருங்க.
இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக எங்களோட ஃபெலோஷிப்பில் கலந்து கொள்ளுமாறு எங்களது குடும்பத்தின் சார்பாக நாங்கள் மிகவும் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. ஃபோட்டோ எடுக்க வரங்கள். காமிச்சிட்டு உங்களுக்கு ஆமாம் அவ்வளோதான். அது ரெக்கார்ட் பரவாயில்லையா? சரி ஓகே. நோ வரிஸ். திருப்பலாம் வேற மாதிரி இருக்குது. Take the photo. ஆமாம்மா வண்டியை கவனிக்கணும். ஆமாம் நான் போகிறேன். இங்கே பாருங்க. வா வா வா. கேமரா இருக்கு. தங்கச்சியோட போனோம். அங்கே போகிறேன். தங்கச்சி வந்து
சாப்பாடு எடுத்துருவேன் மாலினி அங்க உட்கார வைப்பாங்க அந்த ரூம்ல நான் சாப்பாடு எடுத்துருவேன்
இங்கே வருங்க இங்கே வருங்க பார்த்து வாங்க இங்கே இருந்து பிடிங்க சொல்லிடுங்க வந்து Ready, 1, 2. வாங்க போட்டோ சிஸ்டர் ஃபோன் ஃப்ரீ சிஸ்டர் ஃபோன்லாம் திருப்பி கொடுக்க கூடாது இங்க திருப்பி கொண்டு வாங்க கொஞ்சம் தள்ளி இப்படி Ready, 1, 2, Thank you. போட்டோ நல்லா இருக்கு
Ready, 1, 2, 3. Become like this. Ready, 1, 2. Thank you. Thanks for serving. Mama, mommy's husband, mommy's
அந்த இடத்துல இருக்குதானே?
8x ஸ்பீட்ல போகணும். அண்ணா முனியரத மட்டும் கொடுத்து அப்ப நீங்க 4x ஸ்பீட்ல போகணும். சாப்பிட்டியாமா? Big